சிபிஎஸ்இயின் ஆங்கில வழி பாடப்புத்தகங்களுக்கு ஹிந்தி பெயர்கள் வைக்கப்பட்டிருப்பது தற்போது தேசிய அளவில் விவாதத்திற்குரியதாக மாறியுள்ளது. மிருதங், சந்தூரி, பூர்வி, கணித பிரகாஷ் போன்ற பெயர்கள் ஹிந்தி பேசாத மாணவர்களுக்கு ஹிந்தியை திணிப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து பாடநூல்களை உருவாக்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் விளக்கமளித்துள்ளது. இதில் புதிய பாடத்திட்டங்களின் பெயர்கள் இந்திய கலாச்சாரம் மற்றும் அறிவியல் மரபுகளை பிரதிபலிக்கும் விதமாக கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. NCERT-யின் விளக்கப்படி மிருதங் என்பது கர்நாடக இசையில் முக்கியமான ஒரு வாத்தியத்தின் பெயர் என்பது நாம் அறிந்ததே. இது 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கான ஆங்கில பாடப்புத்தகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பூர்வி என்பது ஒரு ராகத்தின் பெயர். இது 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல கணித பிரகாஷ் எனும் தலைப்பு இந்தியாவின் கணித மரபை வெளிப்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்களிடம் இந்திய கணித பாரம்பரியத்தை குறித்த ஆர்வத்தை தூண்டுவதே நோக்கமாகும். எனவே இந்த பெயர்கள் ஹிந்தியை சார்ந்தவை அல்ல என்றும் பல இந்திய மொழிகளில் இருந்து வரலாறு, கலாச்சாரம், கலை, இசை மற்றும் அறிவியல் பாரம்பரியங்களை பிரதிபலிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவை எனவும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு விளக்கமளித்துள்ளது. இதன் மூலம் மாணவர்களுக்கு இந்திய மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவுகள் குறித்து பரந்தறிவு உருவாகும் என்ற நம்பிக்கையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.